நான் இப்போ இந்த இஷ்யூவை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட்டில் போய் உட்காந்தானா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். ஸ்தம்பிக்கும் அரசாங்கம் சட்டசபையை முடக்கலாம். ஏன் பண்ண மாட்டுறாங்க? எது தடுக்குது? நீங்கள் இது எல்லாத்துக்கும் மாற்று இனிமேல் நாங்கள் வந்தால் தான் விடிவு காலம் அப்படின்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தன்னை மாற்று சக்தியாக சொல்கிறார். இப்போ இவங்களாச்சும் நமக்கு தெரியும். 2016 ஓபிஎஸ் பேசியிருக்காரு சட்டசபையில் துணை முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஆணவ கொலை நடக்கலன்ட்டு. அதே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிற எந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் நடக்கலை, இங்கே பண்ணல. மேலவள படுகொலை நடந்த அந்த கொலையாளிகளை எடப்பாடி ஆட்சியில் தான் விடுதலை பண்ணுறாங்க. அப்போது அரசாங்கம் இப்படி தான் செயல்படும். ஆனால் தன்னை ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானோ நாம் தமிழரோ தமிழக வெற்றி கழகமோ இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடல, பேசலை இதை பற்றி. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு பனையூரில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயின் தலைமையில் மதுரை மாநாடு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலிலாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட ஒரு நான் இறந்த கவினுக்காக நான் மௌன அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு கூட சொல்லாம கடந்து இல்லாம அந்த ஒரு இரக்கமோ அந்த இது கூட கிடையாது. ஒரு எதிர்க்கட்சி உண்மையிலே எதிர்ப்பா தான் செயல்படணும். இந்நேரம் திமுக அரசாங்கத்தை போட்டு திட்டி தீர்த்து இருக்கணும், அல்லது ஸ்டாலின் ஆட்சி விட்டு இறங்கணும்னு சொல்லணும். எவ்வளோ ஏன்னா அவங்களுடைய வரையறை ஒரு கூட்டணி கட்சிக்கு இருக்கிற வரையறையோட இவங்களுடைய எல்லையும் வரையறையும் மிக தீவிரமானது.